100 Days Challenge. இன்னைக்கு டே 30. TNPSC 2026ல கவர்மெண்ட் சர்வீஸ் வாங்குறதுக்கான நம்ம ஜர்னி இது. டெய்லி கன்சிஸ்டன்டா படிக்கிற ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு இந்த விளக்கம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் நீங்க படிக்கிற இந்த சின்ன சின்ன டாபிக்ஸ் தான் உங்களோட பெரிய வெற்றிக்கு ஒரு அடித்தளமா அமைய போகுது. அதனால கொஞ்சம் கூட சோர்வடையாம தொடர்ந்து படிங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப அடிப்படையான ஒரு டாபிக், ஆனா கண்டிப்பா இதுல இருந்து கேள்வி வரக்கூடிய ஒரு பகுதி. சரி, இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு ஆசியா கண்டத்தோட புவியியல், குறிப்பா அதோட அமைவிடம் மற்றும் இயற்கை அம்சங்கள் பத்தி பார்க்க போறோம். இது ஸ்கூல் புக்ல இருக்கிற ஒரு பாடம் தான்னாலும் நாம இதை அப்படியே படிக்க போறதில்ல. TNPSC எக்ஸாம் ஆங்கிள் இதை அனலைஸ் பண்ண போறோம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 தேர்வுகளுக்குமே இந்த பகுதியிலிருந்து கேள்விகள் எப்படி வரும், எந்தெந்த பாயிண்ட்ஸ் நம்ம ஆழமா படிக்கணும்னு தெளிவா பார்க்கலாம். புவியியல்ல இது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. இதை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்ற டாபிக்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். இந்த உலக வரைபடத்துல பாத்தீங்கனாலே ஆசியாவோட பிரம்மாண்டம் நமக்கு தெளிவா புரியும். ஆசியா தான் உலகத்திலே மிகப்பெரிய மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு கண்டம். இது வெறும் நிலப்பரப்பு மட்டும் இல்ல, மெசபடோமியா, சிந்து சமவெளி, சீன நாகரிகம் மாதிரி உலகத்தோட மிக தொன்மையான நாகரிகங்கள் எல்லாமே தோன்றிய இடம் நம்ம ஆசியா தான். அதனால இதுக்கு வரலாற்று முக்கியத்துவமும் ரொம்ப அதிகம். இப்போ இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசியா உலகத்தோட மொத்த நிலப்பரப்புல 30% கொண்டிருக்கு. இது ஒரு நேரடியான MCQ கேள்வியா வரலாம். உலக நிலப்பரப்பில் ஆசியாவின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டா உங்க பதில் 30% இருக்கணும். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு முக்கியமான டேட்டா. அடுத்த முக்கியமான நம்பர் இதுதான். உலக மக்கள் தொகையில 60% பேர் ஆசியாவில் தான் வாழ்றாங்க. யோசிச்சு பாருங்க, நிலப்பரப்பு 30% தான், ஆனா மக்கள் தொகையில 60%. இதிலிருந்தே ஆசியாவோட உலகளாவிய முக்கியத்துவத்தை நாம புரிஞ்சுக்க முடியும். தேர்வுல இந்த 2 நம்பரையும், அதாவது 30% மற்றும் 60% மாத்தி மாத்தி கொடுத்து குழப்ப வாய்ப்பு இருக்கு. சோ நிலப்பரப்பு 30, மக்கள் தொகை 60. தெளிவா இருங்க. சரி, அடுத்து நாம ஆசியாவோட அமைவிடம் மற்றும் எல்லைகளை பத்தி பார்க்க போறோம். அதாவது அதோட லொகேஷன் அண்ட் பவுண்டரிஸ். இந்த பகுதியில இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் நேரடி கேள்விகளா வரக்கூடியது. அதனால கொஞ்சம் கவனமா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஆசியாவோட அட்சரேகை, அதாவது லாட்டிடியூட் மற்றும் தீர்க்க ரேகை, அதாவது லாங்கிடியூட் பரவல் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அட்சரேகை பரவல் 10 டிகிரி 11 மினிட் தெற்கிலிருந்து 81 டிகிரி 12 மினிட் வடக்கு வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி தீர்க்க ரேகை பரவல் 26 டிகிரி 2 மினிட் கிழக்கிலிருந்து 169 டிகிரி 40 மினிட் மேற்கு வரைக்கும் இருக்கு. இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆசியாவோட பெரும் பகுதி வட அரைக்கோளத்துல, அதாவது நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல அமைஞ்சிருக்கு. இந்த டிகிரிஸ் அண்ட் மினிட்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால இதை கவனமா குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஆசியாவோட எல்லைகள். வடக்கு ஆர்டிக் பெருங்கடல், கிழக்கு பசிபிக் பெருங்கடல், தெற்கு இந்திய பெருங்கடல். இது 3 எளிமையா இருக்கும். ஆனா மேற்கு எல்லை கொஞ்சம் சிக்கலானது. இதிலிருந்து தான் நிறைய கேள்விகள் வரும். மேற்குல யூரல் மலைகள், காக்கோசஸ் மலைகள், செங்கடல், மத்திய தரைக்கடல், காஸ்பியன் கடல், கருங்கடல்னு பல இயற்கை அமைப்புகள் எல்லையா இருக்கு. இந்த லிஸ்ட்டை ஒரு மேப் வச்சு படிச்சிங்கன்னா மறக்கவே மறக்காது. மேற்கு எல்லையில் வராதது எதுன்னு கேட்கலாம். அடுத்து சூயஸ் கால்வாய். இது ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட நீர்வழி பாதை. இதோட முக்கியமான வேலை என்னன்னா, ஆசியா கண்டத்தை ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து பிரிக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஆசியாவையும் ஆப்பிரிக்காவையும் பிரிப்பது எது அப்படின்னு கேட்டா பதில் சூயஸ் கால்வாய். இதை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. சூயஸ் கால்வாய் மாதிரி இன்னொரு முக்கியமான புவியியல் அமைப்பு தான் இந்த பேரிங் நீர்ச்சந்தி. இது ஆசியா கண்டத்தை வட அமெரிக்கா கண்டத்திலிருந்து பிரிக்குது. பாருங்க, சூயஸ் கால்வாய் ஆப்பிரிக்காவை பிரிக்குது, பேரிங் நீர்ச்சந்தி வட அமெரிக்காவை பிரிக்குது. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இது பொறுத்துக டைப் கேள்விகள்ல அடிக்கடி வரக்கூடிய ஒரு பகுதி. இதுவரைக்கும் நாம ஆசியாவோட வெளிப்புற எல்லைகளை பார்த்தோம். இப்போ ஆசியாக்கு உள்ள எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு அதோட அரசியல் பிரிவுகளை பத்தி பார்க்கலாம். ஆசியா காண்டத்துல மொத்தம் 48 நாடுகள் இருக்கு. இந்த நாடுகளை அதோட நில அமைப்பு மற்றும் அரசியல் நிலைப்பாடுகளை வச்சு 5 முக்கிய பிராந்தியங்களா பிரிச்சிருக்காங்க. இது ஒரு பேசிக் கிளாசிஃபிகேஷன், தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த 5 அரசியல் பிரிவுகள் இதோ: கிழக்கு ஆசியா, தென்கிழக்கு ஆசியா, தெற்கு ஆசியா, தென்மேற்கு ஆசியா மற்றும் மத்திய ஆசியா. இந்த பிரிவுகள் ஆசியாவோட கலாச்சாரம், அரசியல் மற்றும் பொருளாதாரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம இந்தியா தெற்கு ஆசியா பிரிவுல வருது. இந்த வகைப்பாட்டை தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம். அரசியல் ரீதியா ஆசியாவை 5 பிரிவுகளா பார்த்தோம் இல்லையா? அதே போல ஆசியாவோட பிரம்மாண்டமான இயற்கை அமைப்பையும் எளிதா புரிஞ்சுக்கிறதுக்காக 5 பெரும் பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க.
ஏன்னா ஆசியாவுல உயரமான மலைகள், பெரிய பீடபூமிகள், பரந்த சமவெளிகள்னு பலதரப்பட்ட நில அமைப்புகள் இருக்கு. அதை ஒரு ஒழுங்கான முறையில புரிஞ்சிக்க இந்த வகைப்பாடு ரொம்ப முக்கியம். இதுவும் எக்ஸாமுக்கு ஒரு முக்கியமான பகுதி. அந்த 5 இயற்கை பிரிவுகள் வட தாழ்நிலங்கள், மத்திய உயர்நிலங்கள், தெற்கு பீடபூமிகள், பெரும் சமவெளிகள் மற்றும் தீவு கூட்டங்கள். இதுல வட தாழ்நிலங்கள் அப்படிங்கிறது சைபீரியாவில் இருக்கிற பரந்த சமவெளி பகுதி. மத்திய உயர்நிலங்கள் இதை பத்தி தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். தெற்கு பீடபூமிகள்ல நம்ம தக்கான பீடபூமி மாதிரி பழமையான பகுதிகள் அடங்கும். பெரும் சமவெளிகள்ல சிந்து கங்கை சமவெளி மாதிரி பெரிய ஆறுகளால் உருவாக்கப்பட்ட வளமான பகுதிகள் இருக்கு. கடைசியா தீவு கூட்டங்கள், இதுல ஜப்பான், பிலிப்பைன்ஸ் மாதிரி நாடுகள் அடங்கும். பாருங்க, அரசியல் பிரிவும் 5 தான், இயற்கை பிரிவும் 5 தான். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா மறக்காது. இந்த 5 இயற்கை பிரிவுகள்லயே தேர்வு நோக்குல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மத்திய உயர்நிலங்கள், அதாவது சென்ட்ரல் ஹைலண்ட்ஸ். இதுதான் ஆசியாவோட மலைகளின் மையம்னு சொல்லலாம். இங்கிருந்து தான் முக்கியமான கேள்விகள் உருவாகும். அதனால இந்த பகுதியில கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. மத்திய உயர்நிலங்களை பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மலை முடிச்சு அல்லது நாட் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். முடிச்சுன்னா என்ன? பல நூல்கள் ஒன்று சேர்ற அல்லது பிரியிற இடம்தான் முடிச்சு. அதே மாதிரி தான் பல மலைத்தொடர்கள் ஒன்று கூடி பல திசைகளில் பிரியிற அந்த மையப்பகுதி தான் மலை முடிச்சு. இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆசியாவுல 2 முக்கியமான மலை முடிச்சுகள் இருக்கு. ஒன்னு பாமீர் முடிச்சு, இன்னொன்னு ஆர்மீனியன் முடிச்சு. முதல்ல பாமீர் முடிச்சிலிருந்து என்னென்ன மலைத்தொடர்கள் உருமாகுதுன்னு பார்ப்போம். ஹிந்துகுஷ், சுலைமான், இமயமலை, தியான் ஷான், இந்த 4 பேரும் பாமீர் முடிச்சிலிருந்து வருது. அடுத்து ஆர்மீனியன் முடிச்சு. இதுல இருந்து எல்பர்ஸ், ஜாக்ரோஸ், டாரஸ், பான்டைன் போன்ற மலைத்தொடர்கள் உருவாகுது. இது பொறுத்துக கேள்விகள்ல கண்டிப்பா வரும். பாமீர் முடிச்சிலிருந்து உருவாகாத மலைத்தொடர் எது அப்படின்னு கேட்கலாம். அதனால இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நாம பார்த்த பாமீர் முடிச்சிலிருந்து உருவாகிற இமயமலை தொடர்ல தான் உலகத்திலேயே உயரமான சிகரம் எவரெஸ்ட் சிகரம் அமைஞ்சிருக்கு. அதோட உயரம் 8848 மீட்டர். ஆசியாவின் உயரமான சிகரம் எதுன்னு கேட்டாலும் எவரெஸ்ட் தான். உலகின் உயரமான சிகரம் எதுன்னு கேட்டாலும் எவரெஸ்ட் தான். பாருங்க, எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம். உலகத்தோட மிக உயரமான புள்ளி ஆசியாவில் இருக்குன்னா உலகத்தோட மிக தாழ்வான பகுதியும் ஆசியாவில் தான் இருக்கு. அதுதான் சாக்கடல், அதாவது டெட் சீ. இது ஆசியாவை வேற்றுமைகளின் இருப்பிடம்னு சொல்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். உயரமானதும் இங்க தான் இருக்கு, தாழ்வானதும் இங்க தான் இருக்கு. சரி, இவ்ளோ நேரம் நாம கண்டென்ட் படிச்சோம். இப்போ அதை அப்படியே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மாத்தணும். படிச்ச விஷயங்களை டிஎன்பிஎஸ்சி தேர்வுல கேள்வியா கேட்டா எப்படி எதிர்கொள்றதுன்னு பார்க்க போறோம். இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனமா கேளுங்க. இந்த பகுதியிலிருந்து டிஎன்பிஎஸ்சி எப்படி கேள்வி கேட்கும்? நேரடியான கேள்விகளும் வரலாம். அதே சமயம் நம்மள குழப்புற மாதிரி ஸ்டேட்மெண்ட் அடிப்படையிலான கேள்விகளும் வரலாம். உதாரணத்துக்கு சில கேள்விகளை பார்க்கலாம். அப்போதான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். இப்ப பாருங்க, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் கேள்விக்கான ஒரு உதாரணம். நாம படிச்சோம், ஹிந்துகுஷ் மலைத்தொடர் மேற்குல நீண்டு எல்பர்ஸ் மலைத்தொடரா மாறுதுன்னு. இது ஒரு சரியான கூற்று. ஆனா தேர்வுல உங்களை குழப்பறதுக்காக சுலைமான் மலைத்தொடர் தான் மேற்குல நீண்டு எல்பர்ஸ் மலைத்தொடரா மாறுது அப்படின்னு ஒரு தவறான கூற்றை கொடுக்கலாம். இங்க பாருங்க, ஹிந்துகுஷ்க்கு பதிலா சுலைமான் ஒரு சின்ன வார்த்தையை மாத்தினா போதும் மொத்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பாயிடும். இதுதான் டிஎன்பிஎஸ்சில நடக்கும். நாம படிச்ச விஷயம் தெளிவா இருந்தாதான் இதுல எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆஸ்பிரன்ஸ் பொதுவா செய்யற தவறுகள் என்னென்னு இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. பாமீர் முடிச்சு, ஆர்மேனியன் முடிச்சு மலைத்தொடர்களை மாத்தி ஞாபகம் வச்சுக்கிறது, சூயஸ் கால்வாய்க்கும் பேரிங் நீர்ச்சந்திக்கும் குழம்பிக்கிறது, அந்த 5 அரசியல் மற்றும் இயற்கை பிரிவுகளோட பேரை மறக்கிறது, உயரமான தாழ்வான புள்ளிகள் எதுன்னு தெரியாம இருக்கிறது, முக்கியமா மேற்கு எல்லையில இருக்கிற கடல்களை சரியா சொல்ல தெரியாம இருக்கிறது. இந்த தவறுகளை நீங்க செய்யாம இருந்தாலே போதும், இந்த டாபிக்ல முழு மதிப்பெண் வாங்கிடலாம். இந்த விளக்கத்துல நாம பார்த்த எல்லா விஷயங்களுக்கும் கம்ப்ளீட்டா எக்ஸாம் ஓரியன்ட் நோட்ஸ், டிஎன்பிஎஸ்சில திரும்ப திரும்ப கேட்ட கேள்விகளை அடிப்படையா வச்சு தயார் பண்ணின பிடிஎஃப் வெறும் 29 ரூபாய்க்கு கிடைக்குது. ஒரு டீ செலவுல ஒரு முக்கியமான டாபிக்கை முழுசா தெளிவா படிச்சு முடிச்சிடலாம். சீரியஸா படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். அதோட லிங்க் கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு, தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. தினமும் இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு பயன்படக்கூடிய விளக்கங்கள் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் தீவிரமா படிக்கிற சீரியஸ் ஆஸ்பிரன்ட்ஸ் நம்ம மெம்பர்ஷிப்ல சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் நோட்ஸ், ரிவிஷன் சப்போர்ட், அப்புறம் முக்கியமான கேள்வித்தாள்கள் எல்லாமே கிடைக்கும். டே 30 கம்ப்ளீட். நாளைக்கு டே 31ல இன்னொரு முக்கியமான டாபிக்கோட சந்திப்போம். கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ச்சியான முயற்சி மட்டும் விடாம ஃபாலோ பண்ணினா
டிஎன்பிஎஸ்சி 2026ல கவர்மெண்ட் சர்வீஸ் நம்ம தான். தொடர்ந்து படிங்க.